பாட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ நல்லவர், தேவ நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். துதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர் எனக்கு. சொல்லுமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர். சந்தோஷமாக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர் எனக்கு. ஆமென் லார்ட். இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவர், ஆமென். அடிமையாய் அல்ல
சிரசில் ஊற்றுகிறே பாத்திரம் நிரம்பி வழிந்திட சபையில் உம்மை தொழுவே பாத்திரம் நிரம்பி வழிந்திட சபையில் உம்மை தொழுவே என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே ஜீவனின் பலனும் நீரே என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே என்
நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்லவரே உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனம், அபிஷேகம், வல்லமை நிழலிட்டபடியால் நன்றி அப்பா. உன்னதரின் அபிஷேகம் ஒவ்வொருமே ஊற்றப்பட்டது. நன்றி 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 அப்பா. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி பாதம் சமர்ப்பிக்கிறோம். தகுதியற்றவர்கள் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறேன். கூடாகுடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தோல்விகள் உங்களை கண்டு வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ நாம் ஒத்துக்கிறோமோ, நான் தோல்வி அடைஞ்சேன்னு ஒத்துக்கிறோமோ, அப்போ தான் நான் உண்மையாட்டே அழிவுகளை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் கொடுக்கிற தேவனோடு இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவனோடு இருக்கிறார். சோதிக்கிற சத்துருவானவன் வந்தாலும் ஜெயம் கொடுக்கிற கண்மலையாய் இயேசு என்னுடன் இருக்கிறார். நான் அசைக்கப்பட போவதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ துன்பப்பட போவதில்லை. உன் துயரங்கள் மாறும். உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும். உன் கவலைகள் மாறும். உன் கண்ணீர்கள் மாறும். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆபத்தின் நாளிலே அனுகூலமான தெய்வம், அனுகூலமான துணையுமானவர். இந்த ராஜாதி ராஜாவை, இந்த கர்த்தாதி கர்த்தரை ஆராதித்து வருகிறீர்கள். என் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க பாளையம் இறங்கி இருக்கிற என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள். இப்ப சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்துல சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்களேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் கூட துதிக்கிற எனக்கு இடம் கொடுக்கும். யோர்தான் கூட எனக்காய் இடத்தை கொடுக்கும். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறவரை நான் அசைக்கப்பட போவது இல்லை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கப்படியா அவனை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. என்னை விட்டே கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை விட்டே கொடுக்க மாட்டா. என்னை விட்டே கொடுக்க மாட்டா. அவருடைய நேச பிள்ளை நானு. என்னை விட்டே கொடுக்க மாட்டா. மனுஷனை போல என்னை கைவிட்டுட்டு போக மாட்டா. என் ஆண்டவர் எனக்கு ரொம்ப 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 நல்லவர். சொல்லுங்களேன், என் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவர். வாயிலை திறந்து சொல்லுங்களேன், என் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவர். தம்மை நம்பி வந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் நல்லவர். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். துதிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா நீ செய்ய வேண்டியது ஜெபம் செய்வது. ஹல்லேலூயா. நிறைய பேர் சோதனை வந்தா ஜெபிப்பாங்க. சில பேர் வியாதிகள் வந்தா ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் வியாதிகள் வந்தா சபைக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் சரியான பிறகு வாரேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாலே நீங்கள் புது பலனை பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை மறுபடுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்குங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள்ட்ட ஆண்டவர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி கொடுத்தார். அதுல முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க கேட்காத ரகசியம். விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. மாற்கு 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அக்காலத்தை நீங்கள்
அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் வசனம் என்ன பண்றதுன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகுவது இல்லை. சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் வருகை எப்பொழுது சம்பவிக்கும், அவர் எப்பொழுது வருவார், எடுத்துக்கொள்ளுதல் எப்பொழுது இருக்கும், எப்பொழுது அது நடைபெறும் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறதுனாலே என்ன செய்யணுமா, எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து. அப்ப பரலோகத்துக்கு செல்லணும்னா நீ எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம நான் பரலோகத்துக்கு போயிருவேன், நான் பண்ட விசுவாசி, நான் 150 வருஷம் விசுவாசி, உள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இயேசு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, சோதனை நீ அழிந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள் ஏற்கனவே என்ன செய்தாரு, சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகம் போக எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கு என்ன செய்யணுமா, ஆயத்தம் என்னது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது. எல்லாரும் என்ன செய்யறாரா, சொல்கிறாரா, என்ன செய்யணுமா, விழிச்சிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு போக ஆசை, ஆனா ஆயத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எஜமானுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்ம ஆண்டவருக்கு நீ இப்பதான் வரோம், இத்தனை நாளிகையில தான் வரணும்னு சொல்ல முடியாது. அப்படி வருகை எப்படி இருக்குமா, நீ எதிர்பாராத நேரத்திலே இருக்கும். நான் எப்போதும் ஆயத்தமாக இருப்பேன்னு சொன்னா நான் ராஜ்யத்துக்குள்ளே போவேன். ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு ராஜ்யத்துக்குள்ள போகணும், ஆனா ஆயத்தம் இல்லை. சீசனா இருந்தாலும் ராஜ்யத்துக்குள்ள போக ஆசை, ஆனாலும் ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை தெரியுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் சோதனையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீ தூங்கிட்டே இருப்பேன்னு சொன்னா அப்படி வருகை வரும், வருகை வரும். நம்ம தூங்குறனால அவருடைய வருகை தாமதமாய் ஆகாது. வருகையை குறித்து நிறைய பேருக்கு ஆசை, எப்போ போவோம், எப்போ போவோம், எப்போ போவோம். ஆனா தகுதி உள்ளவனா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தகுதி உள்ளவனா இருக்குன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்ன செய்கிறது, ஆண்டவரோடு பேசுகிறது, அவரோடு நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இன்று அநேகருக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. வருகை வருவது ஆசை, பரலோகத்துக்கு செல்ல ஆசை, ஆனால் ஆயத்தம் உள்ள கன்னிகள், ஆயத்தம் இல்லாத கன்னிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு பேரும் அந்த அறைக்குள்ளே தான் பிரவேசிக்கிறார்கள். இந்த ஆயத்தம் உள்ளவர்களும் இந்த ஆயத்தம் இல்லாதவர்களும் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க, வருகை எப்போ வரும், இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார். ரெண்டு பேருடைய தாக்கம் இதேதான், ரெண்டு பேருடைய பேச்சும் இதுதான். ஆனா எக்காலம் எந்த நேரத்தில் ஊதப்படும் என்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த ஆயத்தம் நிறைந்தவர்களும் அறியவில்லை, ஆயத்தம் அற்றவர்களும் அறியவில்லை. எக்காலம் ஊதப்படும் பொழுது மணவாளன் என்ன செய்வார், வருவார். ஆனா இந்த ரெண்டு பேரும் உள்ளதா இருக்கிறாங்க. ஆயத்தம் உள்ள கன்னிகளும் உள்ளதா இருக்கிறாங்க, ஆயத்தம் அற்ற கன்னிகளும் உள்ளதா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் உள்ள ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆனா எக்காலம் ஊதப்படும் பொழுது இவங்க என்ன செய்றாங்க, இனிதான் நான் தயாரா போறேன், இனிதான் நான் நல்ல ஜெபம் பண்ண போறேன், இனிதான் நான் தேவனிடத்தில் காத்திருக்க போறேன், இனிதான் தேவனோடு பேச போறேன், இனிதான் நான் என்ன சுத்திகரிக்க போறேன், இனிதான் நான் ஆயத்தப்பட போறேன். என்ன செய்றாங்க, உள்ள இருந்து ஆள் என்ன செய்யுது, இப்போ தான் ஆயத்தப்பட எல்லாத்தையும் எடுக்கு பார்த்தாங்க. அப்பதான் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா. உடனே நான் ஆயத்தப்பட போறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வாங்க செல்கிறார்கள். ஆயத்தமானவர்கள் எப்பவும் ஆயத்தமா இருந்தா அவர்கள் உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. மணவாளனுடைய வருகையை காண ஆயத்தமா இருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்போ வருவா, எப்போ வருவா, எப்போ வருவா, நான் எப்பவும் ஆயத்தமா இருக்கிறேன். எப்போ வருவா, எப்போ வருவா, என் இயேசு வருகை எப்பொழுது
நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனா இருவரும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுதுதான் வித்தியாசம். பதர்களும் மணிகளும் ஒரே இடத்துல தான் முளைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பதர்களும் மணிகளும் ஒரே இடத்துல தான் வளர்கிறது. ஆனா மணிகள் மட்டும்தான் களஞ்சியத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கப்படும். நீங்கள் பதர்களாய் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. உங்களை மணிகளாய் அவர் மாற்ற விரும்புகிறார். மணிகளாகிய உங்களை அவர் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தம் ஜெபம் பண்ணுவது. நீ எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு வரதுக்கு நல்ல 1 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன், 1 மணிக்கு ஒரு வேத தியானம் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் 1 மணிக்கு ஒரு குறைஞ்சபட்ச நாள் ஜெபிச்சு தான் வந்தேன், ஆயத்தத்தோடு வந்தேன், நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தத்தோடு வந்தேன். இல்லை நான் தூங்கி முழிக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலைன்னு சொல்வீங்களா? சீசருக்கு அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். நீங்கள் சோதனையை சிக்கிக்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன என்ன செய்தாங்க? நல்லா தூங்கிட்டோம். இந்த கன்னிகள் அப்படிதான் நல்லா தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தம் வந்தோடனே கடைசி நேரத்தில் அடிச்சு புரண்டு இந்த சபைக்கு வர நேரத்தில் பைபிள் நிறைய தேடுவாங்க. அத மாதிரி எங்கடா இருக்கு போன வாரம் வச்சவன் எங்க போச்சு? யார் அந்த பைபிளை மாத்தினது? பைபிள் எங்க? அப்ப என்ன அர்த்தம்? இதுவரை பைபிளை தொடவே இல்லை. அது ஒரு புஸ்தகமா, உன் பாட புஸ்தகம், உன் காலேஜ் புஸ்தகம் எப்படி வீட்டில் இருக்குதோ அது போல இருக்குன்னு அர்த்தம். அது பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எக்காலம் ஊதின பிறகு நான் ஓடிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அவர் வருகை வரும் பொழுது அப்போ நான் ரெடி ஆயிடுறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் 90 வயசு கடைசி காலத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு எத்தனை காலம் வாழணும் அவங்க தானே நிர்ணயம் பண்றாங்க. நான் இத்தனை நாள் இத்தனை காலம் இத்தனை நாள் வாழ்வேன், இன்னைக்கு தான் மடிவேன்னு சொல்லி இவங்க தானே என்ன செய்வாங்க. எப்போ நாள் மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போன்றது. ஹல்லேலூயா. புல்லை போன்றது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த சத்தம் கேட்டாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆயத்தமாய் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கன்னிகளுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாய் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? இந்த கன்னிகளுடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் இருந்தது. இதான் பார்க்க வேண்டியது. 2 பேரும் அறைக்குள் இருக்கிறார்கள். 2 சாரரான மக்களுக்குள்ளும் வித்தியாசம் இருந்தது. ஒருவர் வந்த பிறகு ஆயத்தப்படலாம், இன்னொருவர் ஆயத்தத்தோடு இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, என்னடே நீ முதல்ல சும்மா புறப்பட்டு போய் இப்படி இருக்கிறிய, எதுக்கு பிரயோஜனம்? நான் அந்த நேரத்தில் என்ன செய்வேன்? டப்பான்னு மறுரூபம் ஆயிடுவேன். ஒரு ரூபமும் ஆக முடியாது. ஹல்லேலூயா. சரி சொல்லுங்க, அந்த நேரத்தில் டபான மறுரூபம் ஆயிடலாம். நான் ட்ரெஸ் மாத்திரமா டபான ஒரு ரூபமும் மாறாது. சுயம் சாம்பலா மாறினாதான் தேவனிடத்தில் ஐக்கியப்படவே முடியும். நான் என்கிற தன்மையும் நான் என்கிற மேட்டிமையும் மாறினாதான் தேவனிடத்தில் ஐக்கியமாகவே மாற முடியும். இந்த ஐக்கியம் இருந்தாதான் நான் ஜெபம் பண்ணவே முடியும். தேவனிடத்தில் நிறைய நேரம் காத்திருங்க. உங்க நேரத்தை சும்மா இருக்கிற நேரத்தை எல்லாத்தையுமே வேத தியானத்திற்கும் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை என்ன செய்யுங்க? ஒரு நிர்ணயம் செய்யுங்கள். இந்த நேரம் நான் கர்த்தருக்கு செலவழிக்கிற நேரம். இந்த நேரத்தில் நான் உலகத்தில் எவனையா பார்க்க போனா நான் எனக்கும் இல்லை அவனுக்கும் சேர்த்து சாபத்தை கொடுக்கிறேன். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த காலம் சிறிய காலம். பூமியிலே நம்முடைய காலம் சிறிய காலம். ஆனா அங்க பார்க்கும் பொழுது அது நித்தியமாய் வாழ்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. நித்தியமா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்தியமாய் வாழ்கிற ஒரு காலம். அந்த பரலோக வீட்டுக்குள்ள நீ செல்ல ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. நான் ஆயத்தப்படாம பிறரை ஆயத்தப்படுத்த முடியாது. நீங்கள் ஆயத்தம் உள்ளவராக எப்பொழுது மணவாளனை சந்திக்க ஆசை, எப்பொழுது இயேசுவை சந்திக்க ஆசை. அந்த தங்கத்தினால் ஆன அந்த நகரத்துக்குள்ளே பிதாவை தரிசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை
என்று நான் காண்பேனோ இந்த ஆசை. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் நகரத்துக்குள்ளே நான் செல்ல வேண்டும் என்கிற ஆசை இவர்கள் மட்டும்தான் ஆயத்தம் உடையவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்கள் இயேசு சொன்ன பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ஹல்லேலூயா. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். அங்க போனா அதுக்கு பிறகு துக்கமே கிடையாது, வேதனை கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, ஒப்பாரியல் கிடையாது. ஹல்லேலூயா. அங்க சந்தோஷம் மட்டும்தான் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, பரலோகத்துல உன் குடும்பமே இருந்துச்சு, கீழே நரகத்துல இருந்து உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அழுதா உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். வேதனை உனக்கு இருக்காது, அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வேதத்துல என்ன சொல்லுது தெரியுமா? பரலோகத்துல வேதனை கிடையாதுன்னு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. துன்பம் கிடையாது. ஆனா அவன் சொல்லி கேட்பான். ஆபிரகாமுடைய மடியில் ஒருவன் இருக்கும் பொழுது நரகத்திலிருந்து ஒருவன் என்ன செய்கிறானா? கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கான கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டது. கிருபையின் நேரத்தை நீ சரியாய் பயன்படுத்திக் கொள். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். கர்த்தருக்குள்ளே இணைக்கப்பட்டவர் இருதயம். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எப்போதும் ஆயத்தம் ஆயிருங்க. என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இப்போ இல்லை, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையை உங்களுக்கு கொடுப்பாராக, கிருபை உங்களை சொல்லிக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் துதிங்க, எப்பொழுதும் துதிங்க, எப்பொழுதும் துதிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமுள்ள துதி பலிகளை ஏறிடுங்க. துதி பலிகளை ஏறிடுங்க. வாய்களை திறந்து எவ்வளவு பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ ஒரு விடுதலையோடு ஜெபித்து பாருங்க. ஒரு மாற்றத்தை இந்த நாளில் நீங்கள் காண்பீர்கள். விடுதலையுடன் ஆண்டவரிடம் பேசுங்க. உங்ககிட்ட பேசுவதற்காகவே எழுந்தருளி இருக்கிறார். உங்களோடு பேசுவதற்காகவே எழுந்தருளி இருக்கிறார். வாய்களை திறந்தவரோடு பேசுங்க. உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலிகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வேதம் சொல்கிறது, அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர். அவன் நல்லவரே, அவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. எல்லாம் துதிங்க, துதிங்க, துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. கரங்களை தட்டி பலமாய் வல்லமையோடு கொடுத்திருக்கிற பலத்துடனே, கொடுத்திருக்கிற பலத்துடனே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலத்துடனே ஜெபம் செய்வோம். ஓ சாந்தரவோ, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை சந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. என்னை ஆசீர்வதித்தபடியால் நன்றி அப்பா. எனக்கு இப்பொழுது சுகத்தை தந்தபடியால் நன்றி அப்பா. எனக்கு விடுதலை தந்தபடியால் நன்றி அப்பா. எனக்கு பலனை தந்தபடியால் நன்றி அப்பா. வருகைக்கு ஆயத்தம் உள்ளவனாய் என்னை மாற்றியபடியா நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. அவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒரு விஷயம் கூட உங்களுடைய பாதம் வரைகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கப்படியால் நன்றி அப்பா. நன்மையான வார்த்தைகளை, கிருபை நிறைந்த வார்த்தைகளை, சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நன்றி தகப்பனே. மேலான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுகந்தரிக்கட்டும். நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். மீதி உள்ள பகுதியில் சகலத்தையும் நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தேவ நன்மைகளும் ஆசீர்வாதம் கிருபையும் அவர்கள் சுகந்தரிக்கட்டும். மேலான நன்மைகளை அவர்கள் சுகந்தரிக்கட்டும். பாதுகாவல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.